நேரத்தின் அருமை கருதி முக்கியமான சிலவற்றை மட்டும் சுருக்கமாக தலைப்புச் செய்திகளாக நான் அறிவிக்கிறேன். முதல் வாக்குறுதி, இதுவரை 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் 19 லட்சம் குழந்தைகளுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் காலை உணவு வழங்கணும். திராவிட மாடல் 2.2 ஆட்சியில் கூடுதலாக 15 லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படும். இரண்டாம் வாக்குறுதி, 1,31,00,000 சகோதரிகள் பெற்று வரும் உரிமை தொகையை இனி 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கும். மூன்றாவது வாக்குறுதி, இலவச மின்சாரம் பெறும் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத நவீன மின்சார பம்பு செட்டுகள் வழங்கப்படும். நாலாவது வாக்குறுதி, அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 10 லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும். ஐந்தாவது வாக்குறுதி, முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்படுவதற்கான ஆண்டு வருமான வரம்பு 5 லட்சம் ரூபாயும் ரூபாயாகவும் காப்பீட்டுத் தொகை 10 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தப்படும். ஆறாவது வாக்குறுதி, உயர்கல்வி சேர்க்கை அதிகரிக்க புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தின்படி மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் 1000 ரூபாய் இனி 1,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஏழாவது வாக்குறுதி, நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். எட்டாவது வாக்குறுதி, பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தப்படும். ஒன்பதாவது, முதியோர் உதவித்தொகை 1,200 ரூபாயிலிருந்து முதியோர் உதவித்தொகை 1,200 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாயாக உயர்த்தப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1,500 ரூபாயிலிருந்து 2,500 ரூபாயாக உயர்த்தப்படும். 10வது, மீன்பிடி தடைக்கால சிறப்பு நிவாரணத் தொகை 8,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாகவும், மீன்பிடி குறைவுகால சிறப்பு நிவாரணத் தொகை 6,000 ரூபாயிலிருந்து 9,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும்.